ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 3/11/2021. பாபா சொல்றாங்க, மீட்டி பச்சே அந்தர் பாகர் சாஃப் பனோ. இனிமையான குழந்தைகளே, உள்ளும் புறமும் சுத்தமானவராக ஆகுங்கள். कोई भी गंदी आदत अब तुम्हारे में नहीं होनी चाहिए. எந்த விதமான கெட்ட பழக்கமும் உங்களிடம் இருக்க வேண்டாம். அந்த அளவுக்கு சுத்தமா இருக்க சொல்றார் பாபா. கேள்வி கேட்குறாங்க பாபா, ब्राह्मण बच्चों को बाप से पूरा वर्षा लेने के लिए किन किन धारणों पर ध्यान रखना है. பிராமண குழந்தைகள் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தி பெறுவதற்கு எந்தெந்த தாரணைகள் மீது கவனம் கொடுக்க வேண்டும்? பதில் சொல்றாங்க பாபா, इस जन्म में बाप का बनकर ऐसा कोई पाप कर्म न हो. இந்த ஜென்மத்தில் பாபாவுடைய குழந்தை ஆன பிறகு எந்த விதமான பாவ கர்மாவும் நீங்கள் செய்யக்கூடாது. அந்த பாவ கர்மத்து மூலமா 100 மடங்கு தண்டனையை அனுபவிக்க கூடாது. அதுபோல எந்த பாவ செயலும் செய்யாதீங்க. 2வது விஷயம், बाप जो अति मीठा है वो तुम्हें आप समान मीठा बनाते हैं. பாபா மிகவும் இனிமையானவர். அந்த இனிமையான பாபா நம்மை தனக்கு சமமாக இனிமையாக ஆக்குகிறார். इसलिए मुक्सी कोई कड़वा बोल न निकले. எனவே உங்களுடைய வாயிலிருந்து எந்த கசப்பான கடுமையான வார்த்தை என்பது வரவே கூடாது. ஜிசசி தூசருக்கு துக்கு ஹோ. அந்த கடுமையான வார்த்தை மூலமா பிறருக்கு துக்கமானது ஏற்பட்டு விடக்கூடாது. 3வது விஷயம், துக்கர்த்தா சுக்கர்த்தா கி பச்சி பன் சப்கி துக்கு ஹர்ன ஹே. துக்கத்தை அழித்து சுகத்தை தரக்கூடிய குழந்தையாகி அனைவருடைய துக்கத்தை போக்க வேண்டும். மன்சா வாச்சா கர்மனா சுக் தேனா ஹே. மன்சா வாச்சா கர்மனா இவற்றின் மூலமாக சுகத்தை கொடுக்க வேண்டும். 4வது பாயிண்ட், ஸ்துதி நிந்தாமே சமான ரஹ்னா ஹே. இகழ்ச்சி கிடைத்தாலும் சரி, புகழ்ச்சி கிடைத்தாலும் சரி, 2லுமே சமமாக இருக்க வேண்டும். எத்தனை விஷயம் சொல்லியிருக்காங்க பாபா? 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள் எதற்காக? முழுமையான ஆஸ்தியை பெறுவதற்காக. ஓம் சாந்தி. சத்குருவார் को விருக்ஷபதி டே भी कहा जाता है. சத்குருவாரை விருக்ஷபதி நாள் என்றும் சொல்லப்படுகிறது. விருக்ஷபதி டே அர்த்தாத் பாப் கா தின் ஹே. விருக்ஷபதி நாள் என்றாலே அது பாபாவுடைய நாளாகும். சத்குருவார் என்பது வியாழக்கிழமை என்பது சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு பக்தி மார்க்கத்துல கூட சொல்றது உண்டு. சத்குருவாருக்கு தான் நம்ம என்ன பண்றோம், பாபாக்கு விசேஷமா போகலாம் வச்சு எல்லாருமே போக் சாப்பிடுறோம். ஒரு முக்கியமான நாள். உமாவாஸ் கி தின் अंधियारी रात पूरी होती है फिर दिन शुरू होता है. அமாவாசை என்பது வரும்பொழுது அந்த இருளானது முடிந்து பகலானது ஆரம்பமாகிறது. முழு இருட்டு. அடுத்து பௌர்ணமி வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுது? பகல் ஆரம்பமாயிடுறது. சந்திரமா உதய ஹோனா ஷுரு ஹோத்தா ஹே. சந்திரன் உதயமாயிடுது. பௌர்ணமி என்பது உதயமாயிடுது. உதயமாகிறப்போ பகல் ஆரம்பமாகிறது. और आजकल जिनको पितृ होता है उसको खिलाए पिलाए पूरा करते, फिर मांगना नहीं होता है, सबको तृप्त किया जाता. दिन में चले गए फिर रात में लौट आने की तरकारी किया है. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாபா. இன்றைக்கு யாருக்காவது இறந்து போனவர்களுக்கு திதி கொடுக்குறப்போ என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் எல்லாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறாங்க. போன ஆத்மாவை என்ன பண்றாங்க? திதி மூலமா திதி கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துறாங்க. பாபா உடனே என்ன கேட்குறாரு? போனவங்க போயிட்டாங்க, பகல்ல தான் போயிருக்காங்க. அப்போ அவர்களை மறுபடி இருட்டில் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அசுல் காய்தா ஏ ஹே
12 मास का समय जब पूरा होता है तो उनको खिलाकर कलास कर देना होता है. அடுத்து இன்னொரு விதிமுறையும் என்ன இருக்கிறது, 12 மாதத்துக்கு பிறகு, அதாவது ஒரு வருஷம் முடிகிறப்போ என்ன செய்கிறாங்க, முதலாம் ஆண்டு நினைவு நாள் திதி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வேண்டிய உணவுகளெல்லாம் படைச்சு கொடுத்து அது என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. फिर अंधियारी रात में क्यों बुलाया जाता है, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறீங்க, மறுபடியும் அவர்களை இந்த இருட்டுக்கு ஏன் அழைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார் பாபா. परंतु ब्राह्मणों की ये भी रस्म रिवाज बना दिए, वो चली आती है. போன ஆத்மாவுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பி வச்சாச்சு, முடிச்சாச்சு, மறுபடியும் அவங்கள இருளை அழைச்சு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது. ஆனா பிராமணர்கள் இது போன்ற பழக்க வழக்கத்தெல்லாம் உருவாக்கி வச்சதுனால அது அப்படியே நடைமுறையில செயல்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. வருடம் அவங்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. திதி கொடுக்கறது வேற, நீங்க பாபாவுக்கு போக் வைக்கிறதுங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தட்சிணாதி மில்தி ரேகி, திதி பண்றதுனால தட்சணையெல்லாம் கிடைச்சிட்டே இருக்குது. யாரை அழைத்து செய்கின்றார்களோ அவர்களுக்கு தட்சணை கிடைச்சிருது. अब बाप आया है बेहद की अमावास में, எல்லைக்குட்பட்ட அமாவாசையும் முடிகிறது. அது இது பாபா என்ன சொல்றாரு, அது உலகத்தினுடைய அமாவாசை. ஆனா இன்னைக்கு முழு உலகத்திலையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அமாவாசையானது இருக்கின்றது. ஏன்னா முழு இருட்டுல உலகம் இருக்கிறது. அரிகல்பத்தினுடைய இருளானது முடிகின்றது. फिर सत्यमी सोजरा ही सोजरा होता है. அடுத்து சத்தியுகத்துல வெளிச்சமே வெளிச்சம்தான், இருட்டே கிடையாது. வா கபி கோய் பித்ர ஆதி நீ கில்லாயங்க, அங்க யாருக்கும் சரீரத்தை விட்டு போனவர்களுக்கு திதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. फिर कोई पित्र आदि खिलाते नहीं, वहाँ ब्राह्मण ही नहीं होते हैं. திதியும் கொடுக்கறது இல்ல, அங்க பிராமணர்களும் இருக்கிறது இல்ல, அங்க யாரும் இறக்குறதும் இல்லை, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களும் இல்லைன்ட்டார் பாபா. यहाँ तो अनेक प्रकार की ब्राह्मण भी हैं. ஆனா இந்த உலகத்துல அநேக விதமான பிராமணர்களும் இருக்கின்றார்கள். अब चाहते हैं एक वर्ल्ड हो, एक नेशन हो. இன்றைக்கு எல்லோருமே விரும்புவது என்ன, ஒரே உலகம் வரணும், ஒரே நேஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. आप इतनी सबका एक नेशन तो हो न सके. இவ்வளோ பெரிய உலகத்துக்கோ ஒரு நேஷன் என்பது இருக்கவே முடியாது. और हाँ एक राज्य एक रस्म रिवाज थी जब सत्य होता. ஆனா இதே உலகம் ஒரு குடும்பமா இருந்துச்சு, அங்க ஒரு ராஜ்யம் தான் இருந்தது, ஒரு பழக்க வழக்கம் தான் இருந்தது. எப்போ இருந்தது, எப்போ உலகம் சத்தியுகமாக இருந்ததோ அப்ப இருந்தது. இப்போ இந்த உலகத்துல ஒரு நாடாக ஒரு தேசமாக ஆக்கவே முடியாது. वो तो बापियाकर स्थापन करते हैं. அப்பேற்பட்ட அந்த ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் உடைய அந்த உலகத்தை இப்போ பாபா ஸ்தாபனை செய்கிறார். वहाँ सब बिल्कुल मिट्टी होते हैं. அங்க இருக்கக்கூடியவர்களா எப்படி இருப்பாங்க, ரொம்ப இனிமையானவர்களா இருப்பாங்க. துக்கத்தினுடைய விஷயமே இருக்காது. ஏன்னா இனிமைங்கிற குணம் தான் எல்லாரிடத்துலையும் இருந்தது. கப் கடுவா போல்ते नहीं है, पाप करते नहीं है. யாருமே கடுமையா பேச மாட்டாங்க, பாவமும் செய்ய மாட்டாங்க. अब जो जितना पुरुषार्थ करेंगे उतना पद पाएंगे. இப்போ நீங்க எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு பதவியை பெறுவீர்கள். நம்பர் வாரதா பதவி எப்படி இருக்குன்றார் பாபா, நம்பர் வாரா. என்ன முயற்சி பண்ணணும், இப்போ எதற்கான முயற்சி பண்ணணும், சத்தியுகத்துல இனிமையும் அன்பும் தான் இருக்கும், துக்கம் வேகம் எதுவுமே இருக்காது. அப்ப இப்ப என்ன முயற்சி பண்ணணும், இனிமை என்ற குணத்தை தனக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். இனிப்பு அப்படின்னாலே எப்படி இருக்கு எல்லாருக்கும், இனிப்பு சாப்பிட்டா சில ஸ்வீட்டோட பேரை கேட்டாலே நாக்கில் எச்சில் ஊறுது அப்படின்னு சொல்கிறோம். அவன் சாப்பிடணும் போல இருக்கு, அது சாப்பிட்டு வருஷ கணக்காச்சு அப்படிலாம் சொல்கிறோம். அந்த ஸ்வீட்டு என்ன பண்ணுது, நாக்கில் எச்சில் ஊற வைக்குது. அந்த மாதிரி ஆத்மாவில் கூட அந்த இனிமைங்கிற குணம் இருக்கிறப்போ அந்த ஆத்மா எப்படி இருந்தது, சுகமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது.
இனிப்பு சாப்பிட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? இனிப்பு சாப்பிட்டு ஒரு டேஸ்ட் சுகம் கிடைக்குது இல்லையா அல்ப காலத்துக்கு? இனிமைங்கிற குணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? கசப்பா இருக்குமா? வாழ்க்கை டேஸ்டா இருக்கும். அப்போ இனிமை என்ற அந்த இனிப்பை எவ்வளோ சாப்பிடலாம்? இனிமை என்ற இனிப்பை எவ்வளோ சாப்பிடலாம்? இன்னைக்கு எல்லாருமே ஸ்வீட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. ஏன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்கான். அதனால இனிப்பு சாப்பிட்றதுக்கு யாருக்கும் பிடிச்சாலும் மனசு வருதில்லை. ஆனால் இந்த இனிமைங்கிற இனிப்பை எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இருக்கிற நோயெல்லாம் என்ன ஆகும்? சுகரெல்லாம் என்ன ஆகும்? சரியாயிடும். अब जो ऐसे नहीं कोई वहाँ चोरी आदि करेंगे नहीं, अंदर बाहर साफ रहता है. அங்கே யார் எதுவும் திருடுவாங்களா? திருடக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்குமா? இருக்காது. பாபா சொல்றார், நீங்க இப்போ உள்ளும் புறமும் சுத்தமானவர்களா இருங்க. உள்ள ஒன்று வெளியில ஒன்றா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எப்படி இருக்காங்களா? உள்ள ஒரு மாதிரி இருக்காங்க, வெளியில ஒரு மாதிரி இருக்காங்க. कितना एक दूसरे को नुकसान पहुंचाते हैं. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க. ये सब रावण राज्य की गंदी चंचलता. இது எல்லாமே ராவண ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அழுக்கான பழக்க வழக்கங்கள். பாபா अब इसको एकदम खत्म करा देते हैं. இது போன்ற பழக்க வழக்கங்களை இப்போ பாபா கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு இருக்கிறாரு. सबकी एकदम जट सी गंदी आदत तो खत्म होती नहीं है. அந்த கெட்ட பழக்க வழக்கம் இருக்குது, அந்த நடத்தை எல்லாம் உடனே அப்படியே மாறிடாது, டைம் ஆகும். கெட்ட பழக்க வழக்கங்களை மாத்துறதுக்கு டைம் ஆகும். जितना जितना योग में रहेंगे, कदम कदम पर देखते रहेंगे कि हम योग में रहते हैं. இதெல்லாம் எப்போ மாறும்னு சொல்றார் பாபா? எவ்வளவுக்கு எவ்வளோ பாபா நினைவில் இருப்போமோ அவ்வளவு மாற்றம் என்பது ஏற்படும். அடியிலையும் தன்னைய பார்த்துட்டே இருங்க. நினைவில் இருக்கிறேனா, யோகா பண்றேனா, தன்னைய பார்த்துட்டே இருங்க. எது பாவகர்மா நான் செய்யலையே, அப்படி தன்னைய பார்த்துட்டே இருங்க. खुद मीठा बन फिर औरों को मीठा बनाता हूँ. நான் இனிமையான ஆத்மாவாகி பிறரையும் இனிமையான ஆத்மாவாக்குறேனா செக் பண்ணுங்க. खुद ही कड़वा होगा तो दूसरों को मीठा कैसा बनाएगा. நீங்களே கசப்பான ஆத்மாவா இருந்தீங்கன்னா, கடுமையான ஆத்மாவா கசப்பா இருந்தீங்கன்னா பிறரை இனிமையானவர்களா எப்படி ஆக்க முடியும்? तो बाप कहते हैं हमारा बच्चा बन और कोई उल्टा सुल्टा काम करेंगे तो बहुत कड़ी सजा खाएंगे. என்னோட குழந்தையாயிட்டு நீ ஏதாவது தலைகீழான வேலையை கெட்ட வேலையை செய்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப கடுமையான தண்டனையை அடைய வேண்டியதாக இருக்கும். பதவியும் பிரஷ்டமாகிவிடும். பகவான் खुद बैठ पढ़ाते हैं देवता बनाने के लिए. தேவதையாக ஆக்குவதற்கு சுய பகவானே வந்து படிப்பிக்கிறாரு. தேவதோக்கி மகிமா காத்தே ஹேன். தேவதைகளுக்கு மகிமை பாடப்படுகிறது. என்ன மகிமை பாடப்படுகிறது? சர்வகுண சம்பன்ன, அஹிம்சா பரமோதரம் என்று மகிமை பாடப்படுகிறது. ஹிம்சா दो प्रकार की होती है. ஹிம்சி என்பது ரெண்டு விதமாக இருக்கின்றது. ரெண்டு விதமான ஹிம்சி குணம் இருக்கிறது. ஒன்று காம விகாரத்து மூலமாக ஹிம்சியை செய்வது. ரெண்டாவது கோபத்துக்கு வசமாகி ஒருவரை அடிப்பது, துக்கத்தை கொடுப்பது. காம விகாரமும் ஹிம்சியான காரியத்தை தான் செய்கிறது. கோபமும் என்ன செய்யுதுன்னு சொல்றார் பாபா? ஹிம்சியான காரியத்தை தான் செய்கின்றது. யஹான் தோ பச்சோ கோ கஹா ஜாத்தா ஹே. ஆனால் இங்கே குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரப்படுது? இன்னைக்கு முக்கிய விஷயம் என்ன சொன்னார் பாபா? மன்சா வாச்சா கர்மனா, இந்த மூன்றின் மூலமா துக்கம் கொடுக்கறது போல காரியம் செய்ய வேண்டாம். இந்த மூன்றின் மூலமா துக்கத்தை கொடுக்க வேண்டாம். सबको यही युक्ति बतानी है. तुम कैसे दुख हरकर सुख दो. துக்கத்தை போக்கி சுகத்தை எப்படி கொடுப்பது என்பதற்கான யுக்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க. की हुई कर्मों का हिसाब किताब चुकता हो जाता है. यह बाप समझाते हैं इन जन्म में जो कुछ पाप कर्म किए बतलाने से आधा कट जाएंगे.
பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் பாவகர்மா செஞ்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது மூலமாக கிடைக்க வேண்டிய தண்டனை பாதி குறைஞ்சிரும், பாதி பாவம் அழிந்துவிடும். परंतु अनेक जन्मों की हुई पाप कर्म तो बहुत न सिर पर. இந்த ஜென்மம் மட்டும் பாவம் செஞ்சு பாவம் சேரல, அநேக ஜென்மம் செய்யப்பட்ட பாவத்தினுடைய கர்மா தலை மேல இருக்குது இல்லையா? நினைப்படுத்துறார் பாபா. அபி பாப் சம்ஜாते हैं, அநேக ஜென்மத்தினுடைய பாவத்தின் சுமை தலை மீது இருக்கிறது. எனவே இப்போ பாபா புரிய வைக்கிறார். அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன புரிய வைக்கிறார்? இந்த ஜென்மா அது போல எந்த பாவகர்மா செய்ய வேண்டாம். எது போல? பாவத்துக்கான தண்டனையை 100 மடங்கு அனுபவிப்பது போல செய்ய வேண்டாம். इस जन्म में बाप का बनकर कोई भी पाप कर्म नहीं करना चाहिए. என்னோட குழந்தையாட்டு எந்த பாவம் செய்யாதீங்கன்னு பாபா சொல்றார். பிராமன் பன்னி பிகர் வருஷா மில்ல சகி, பிராமணன் ஆகாமல் ஆஸ்தி கிடைக்காது. ये बाप दादा है ना, இங்கே பாப் தாதா இருக்கார் இல்லையா? வருஷா தும்கோ உன்சே மில்தா ஹே, பாப் தாதா இருக்கார் இல்லையா அப்படின்னு பாபா நமக்கு நினைவுபடுத்துறார். ஆஸ்தி இவர் மூலமாக கிடைக்கின்றது. யார் மூலமாக? பிரம்மா மூலமாக. கொடுக்குறவர் யாரு? சிவ பாபா. அங்கிருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்சே நஹி, இந்த பிரம்மா பாபா மூலமா உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது. ये अपने को कुछ नहीं कहलाता है, ये तो सिर्फ रत है. இவர் தன்னை பற்றிலாம் ஒன்றும் சொல்றதில்ல. இது இவருடைய ரதமாகும். யாருடைய ரதம்? சிவபாபாவுக்கு இவர் ரதம் ஆவார். மற்றபடி இவற்றிலிருந்து நீங்கள் எதுவும் வாங்க முடியாது. ரதத்திற்கும் மகிமை பாடப்படுகிறது. கோடிக்கு கித்னா சஜாத்தே ஹே, குதிரையை எவ்வளவு அலங்காரம் பண்ணுறாங்க. அப்போது சிவபாபா என்ன சொல்கிறாரு? நான் வரக்கூடிய ரதம் கூட ஒரு குதிரை, குதிரைக்கு சமான். ரதம்னு சொல்லலாம், குதிரையும் சொல்லலாம். ஒரு குதிரை எப்படிலாம் அலங்காரம் பண்ணுறாங்க. ஏதோ பத்தித்து தன்னுன்னா, ஆனால் இவரோட சரீரம் பத்தித்தமான சரீரம் இல்லையா? ஏ பி அபி சஜ் ரஹா ஹே, இப்போ இவருடைய ரதத்தையும் அலங்கரிக்கப்படுகிறது. அப்னி புருஷார்த்தி சே ஹி சஜ்தே ஹே, இவர் தன்னுடைய முயற்சி மூலமாக தான் அலங்காரம் செய்து கொள்கிறார். इनकी ये बाबा तो कभी कभी हंसी करते हैं, किराए तो मिलेगा ना. இந்த பாபா அடிக்கடி தமாஷையாக சொல்லிக்கிறாரா, நான் இந்த ரதத்தை பகவானுக்கு கொடுத்துருக்கிறேன் சரீரத்தை, இதுக்கான வாடகை எனக்கு கிடைக்கும் தானே அப்படி சொல்கிறாரா. परंतु पुरुषार्थ जैसे तुम ही करना है वैसे इनको करना होता है. शिव बाबा என்ன சொல்றாரு? எப்படி நீங்க புருஷார்த்தம் செய்தாதானே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். முயற்சி பண்ணாம உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது இல்லையா? அதே போல தான் இவரும் முயற்சி பண்ணாதான் எல்லாமே இவருக்கு கிடைக்கும். ये लालच नहीं रहती हमको किराए देंगे. மற்றபடி இவருக்கு ஒன்றும் பேராசையெல்லாம் இருக்கிறது இல்லை. பிரம்மா பாபாவுக்கு நமக்கு வாடகை கொடுப்பாரு, சரீரத்தை கொடுத்துருக்கோம், அதுக்கான பலனை கொடுப்பாரு, அப்படி பேராசையெல்லாம் இவர் ஒன்றும் வைக்கிறது இல்லை. ஏதோ பாபா ஹசி கர்த்தே ஹே, ஒரு தமாஷைக்கு என்ன பண்ணுறாரு பாபா, நகைச்சுவையான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் சொல்கிறாரே தவிர மற்றபடி சிவபாபா என்ன சொல்கிறாரு? இவர் இவருடைய முயற்சி மூலமாக தான் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்ருக்கார். ஆத்மாவை योग शक्ति मूलमातान सतो प्रदानम आह वेंडम. जितना योग होगा उतना पावन बनेंगे. எவ்வளவு யோகா செய்வோமோ அவ்வளவு பாவனம் ஆகும். ஓ ஃபிர் ஆப் சமான் பி பனானா ஹே, ஒன்று நீங்கள் பாவனமாகணும், அடுத்து தனக்கு சமானமாகவும் ஆக்க வேண்டும். तुम बच्चे जानती हो जो अच्छी अच्छी सर्विस करने वाले हैं वो नामग्रामी हैं. குழந்தைகள் நீங்கள் எதுவும் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. யார் நல்ல நல்ல சேவை செய்யக்கூடிய சேவாதாரிகளோ அவர்களும் புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். பாபா சர்வீஸ் பர் பேஷ் தேத்தே ஹே, அப்படி புகழ் வாய்ந்த சேவாதாரிகளை பாபா என்ன பண்ணுறாரு? ஆங்காங்கே சேவைக்கு அனுப்பிடுறார். बहुत मीठा बोलना होता है, कोई से लड़ना झगड़ना नहीं है. ரொம்ப இனிமையாக பேசணும். சேவைக்கு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை, சேவைக்கு போகிற இடத்துல
கடுமையாக பேசுகிறவங்கள்ட்ட கூட இனிமையாக பேசணும், அன்பாக பேசணும், அமைதியாக பேசணும். அந்த மாதிரி நல்ல சேவாதாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து பாபா அனுப்ப வேண்டியதாக இருக்குது. யாரோடய சண்டை சச்சரவு பண்ணிடக்கூடாது இல்லையா. ब्राह्मण अगर कड़वा बोलते हैं तो कहेंगे इनमें भी तो क्रोध का भूत है. பிராமணன் ஒருவேளை கோமா பேசினாலோ கடுமையாக பேசினாலோ என்ன சொல்லுவாங்க கேட்குறவங்க பார்க்குறவங்க, இவங்கள்ட்டையே கோவங்கிற பூதம் இருக்குதே, எங்கள்கிட்ட இருந்தால் பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு தானே நினைப்பாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, எதுவும் காரணம் சொல்லி கூட நீங்கள் கோவப்படக்கூடாது. அவங்க பேசுனது அப்படி இருந்தது, பாபா பற்றி தப்பாக பேசினாங்க, பாபாவுடைய யஜ்யத்தை பற்றி தப்பாக பேசினாங்க, அதனால எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால நான் கோவமாக பேசினேன் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் அவங்க தப்பாக பேசுகிறாங்க? அவங்களுக்கு உண்மை என்ன தெரியாது. அவங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டானா பேசுவாங்களா? பேச மாட்டாங்க இல்லையா. அல்ல இகழ்ச்சி புகழ்ச்சி ரெண்டிலும் சமமாக இருக்க வேண்டும். बहुतों में ग्रोथ का भूत है, उससे बहुत नाराज होते हैं. நிறைய பேர் இடத்துல கோபம் என்ற பூதம் இருக்கிறது. அந்த கோப பூதத்தினால ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்களா, கோபப்பட்டுடுறாங்க. ऐसे नहीं कि सबका क्रोध निकल गया. பாபா சொல்றார், எல்லாருடைய கோபம் போயிடுச்சுன்னா சொல்லவே முடியாது. கோபம் இருக்குங்கிறார் பாபா. எல்லாத்தையும் கோபம் என்ற பூதம் இருக்கிறது. जब तक संपूर्ण बनने का समय आए तब तक धीरे धीरे खाद निकलती रहेगी. எப்பொழுது சம்பூர்ண நிலை அடைவதற்கான நேரம் வருமோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவில் இருக்கிற அழுக்கு வெளியில் போயிட்டே இருக்கும். ऐसी कोई कहने से कि हमारे में क्रोध नहीं है, என்கிட்ட கோவமே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? பாபா எனக்கு கோவமே வராது பாபா, நான் கோவப்படுறதே இல்லை பாபா, கோவப்பட மாட்டேன் பாபான்னு வேணா சொல்லலாம். கோவமே இல்லை பாபா அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிறைய உங்கள்கிட்ட கோபம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு சொல்லலாமா? இப்போ என்ன புருஷார்த்தம் பண்ணணும்? அந்த கொஞ்சம் கோபமும் என்கிட்ட இருக்கக்கூடாது, அப்படி புருஷார்த்தம் பண்ணணும். சிலர்கிட்ட கோபம் ஜாஸ்தி இருக்கு, சிலர்கிட்ட கொஞ்சமாக இருக்கு. कोई कोई आवाज़ी ऐसा होता है जिससे लड़ाई करते हैं. சிலருடைய பேசுகிற பேச்சு எப்படி இருக்குதா, பேசுகிற விதமே எப்படி இருக்கா, சண்டை போடுற மாதிரி இருக்கான், அவ்வளோ வேகமாக பேசுவாங்க. बच्चों को बहुत बहुत मीठा बनना है. குழந்தைகளே மிக மிக இனிமையானவராக ஆக வேண்டும். यहाँ सर्वगुण संपन्न बनना है. இங்கேயே நீங்கள் குழந்தைகள் சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவராக ஆக வேண்டும். குணங்கள் வர வர என்ன ஆகும், விகாரங்கள் எல்லாம் வெளியில் போயிடும். என்னால் கோபத்தை விட முடியல அப்படி சொல்லக்கூடாது. குணங்களை நிரப்ப கோபம் பொறாமை வெறுப்பு எல்லாமே தானாகவே வெளியில் போயிடும். விகாரங்களும் அநேக விதமாக இருக்கின்றது. எதெல்லாம் விகாரம்? கோபப்படுவது, பொய் பேசுவது, இவை அனைத்தும் विकार गुणங்களாகும். बाप कहते हैं बच्चे अभी कोई विक्रम करेंगे तो बहुत सजा खानी पड़ेगी. பாபா மீண்டும் நினைவுபடுத்துறாங்க, குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் இந்த நேரத்தில் ஏதாவது பாவ கர்மங்களை செய்தீர்கள் என்றால் அதற்கு மிகவும் தண்டனையை அடைய வேண்டியதாக இருக்கும். वहाँ तो मेरे साथ दंड देने वाला धर्मराज है. அங்கே என்னோடு தண்டனை கொடுப்பதற்கு தர்மராஜர் இருப்பாரு. यहाँ सजा मिलती है प्रत्यक्ष, धर्मराज की सजा मिलती गुप्त. இங்கே தண்டனை பிரத்யட்சமா கிடைக்கிறது, தர்மராஜருடைய தண்டனை குப்தமானது. गर्भ जेल में भी सजाएं भुगते हैं. गर्भ ஜெயிலிலும் கூட ஆத்ம தண்டனையை தான் அனுபவிக்கிறது. இந்த உலகத்தில் ஆத்ம கர்ப்பத்தில் இருக்கிறப்போ ஆத்மா என்ன பண்ணுதா, அந்த சரீரத்து மூலமாகவும் தண்டனையை அனுபவிக்கிறது. कोई को बीमारी आदि होती है वो भी कर्म भोग है. யாருக்காவது உடல்ல பல வியாதிகள் ஏற்படுது,
வியாதி வருவது கூட கர்மத்தினுடைய கணக்கு. அது ஒரு தண்டனையாக ஷரீரத்து மூலமாக ஆத்மா அனுபவிக்கிறது. தர்மராஜ் துவாரா தண்டு மில்தா ஹே, தர்மராஜர் மூலமாகத்தான் தண்டனை கிடைக்கிறது. ஆகி கபி அபி மில்தா ஹே, இதுக்கு முன்னால செஞ்ச பாவ செயலுக்கும் இப்போ தண்டனை கிடைக்கிறது. போன ஜென்மத்தில், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் செய்யப்பட்ட பாவத்தினுடைய கணக்குக்கெல்லாம் இப்போ கிடைக்கிறது. இப்போ செய்யப்பட்ட பாவ செயலுக்கும் இப்பவே கிடைக்கும். அப்போ எவ்வளோ கஷ்டம் வரும் யோசிச்சு பாருங்க. அநேக ஜென்மத்தினுடைய பாவ கணக்குக்கான தண்டனையும் கிடைக்கிறது. இப்போ செய்யக்கூடிய பாவத்துக்கும் இப்பவே தண்டனை கிடைக்கலாம். फिर गर्भ जेल में भी मिलता है, கர்ப்ப ஜெயிலிலும் தண்டனை கிடைக்கிறது. அங்க அனுபவிக்கிற தண்டனை குப்தமானது. எங்கே? கர்ப்பத்தில் அனுபவிக்கக்கூடிய தண்டனை குப்தமானது. या फिर शरीर से भोगनी पड़ती है. இங்கே ஆத்மா ஷரீரத்து மூலமா கர்ப்பத்திலையும் அனுபவிக்குது. தர்மராஜர் மூலமா இங்க ஷரீரத்து மூலமாவும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. अब बाप हमको इनसे छुड़ा रहे हैं. இப்போ பாபா இது போன்ற அனைத்து விதமான தண்டனைகளிலிருந்து விடுவித்து கொண்டிருக்கிறார். அதுக்கான வழி தானே கொடுக்கிறார் பாபா. என்ன கொடுக்கிறார்? ஜென்மத்தினுடைய பாவத்தின் கணக்க இந்த ஒரு ஜென்மா முடிச்சிருங்க. ஜென்மத்துக்கு எந்த துக்கத்தையும் நீங்க அனுபவிக்கவே மாட்டீங்க. அதுக்கான வழியை பாபா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். परमपिता परमात्मा और धर्मराज बाबा दोनों हाजिर हैं. परमपिता परमात्मा மற்றும் தர்மராஜர் பாபா இருவருமே இப்பொழுது ஆஜராகி உள்ளார்கள். தந்தை ஸ்தானத்துல பாபா இருக்கிறார். தர்மராஜர் ஸ்தானத்துல இருந்து கணக்கு வழக்க பார்க்கிறார். அபி சபிக்கு கயாமத் கா சமய ஹே. இப்பொழுது இது அனைவருக்கும் இறுதி கால நேரமாகும். ஒவ்வொருத்தருக்கான தீர்ப்பு இப்போ கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏபி டிராமா நூந்து ஹே. இது எல்லாமே கூட டிராமாவில் பதிவாகி இருக்கு. ஏன்னா ஆத்மா போகும்போது தன்னுடைய கணக்கு வழக்கு முடிக்காம வீட்டுக்கு போகவே முடியாது. ஜப்கி தும் பச்சி சமஸ்தியும் சம்பூர்ண பண்ணா ஹே. குழந்தைகள், நீங்க நம்ம சம்பூர்ண நிலை அடையணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, லட்சியமும் வச்சிருக்கிறீங்க. அதனால என்ன சொல்றார் பாபா? இப்போ எந்த பாவகர்மா செய்யாதீங்க. अपनी कल्याण के लिए जितना हो सके उतना पूरा पुरुषार्थ करना चाहिए. தனக்கு நன்மை செய்வதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க முழுமையாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இது இப்ப புருஷார்த்தம் பண்றதுனால வீண் போகாது இல்லையா? இது கல்பத்தினுடைய ஒரு விஷயம். இப்போ நீங்க நல்லா புருஷார்த்தம் பண்ணீங்கன்னா கல்பா அதே மாதிரி நல்லா புருஷார்த்தம் பண்ணுவீங்க. वो पढ़ाई होती है एक जन्म के लिए. அந்த படிப்பு ஒரு ஜென்மத்துக்கு அதான் படிக்கிறாங்க. அடுத்து படிக்கணும்னா அடுத்த ஜென்மம் அடுத்து படிக்கணும். ஆனா இந்த படிப்பு 21 ஜென்மத்துக்கான படிப்பு. யார் படிப்பிக்கிறா இந்த படிப்பை? அழிவற்ற பாபா அழிவற்ற படிப்பை படிப்பிக்கின்றார். இதன் மூலமா 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு அழிவற்ற பதவி கிடைக்கின்றது. ஆனா படிக்கிற நேரம் எவ்வளவு? 1 மணி நேரம் தான். அந்த உலக படிப்பை 6 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜென்மத்துக்கான பலனை அடையக்கூடிய படிப்பை படிக்கிறதே எவ்வளவு நேரம் படிக்கிறோம்? 1 மணி நேரம் தான். பாபாவிடமிருந்து 21 ஜென்மத்துக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபா சொல்றார், புது உலகத்துல பாரதம் மட்டும்தான் இருந்தது. அபு ஃபிர் சக்கரம் ஃபிர் நாஹே. இப்போ மீண்டும் இந்த சக்கரமானது சுற்ற வேண்டும். நீ சிருஷ்டி ஸ்தாபனா ஹோ புராணா வினாஷ் ஹோகா. புது சிருஷ்டி ஸ்தாபனையான பிறகு பழைய உலகம் विनाशमाहिविडुम. ये तो गाया हुआ है, परमपिता परमात्मा ब्रह्मा द्वारा आकर नई दुनिया स्थापन करते हैं. இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமா புது உலகத்தை ஸ்தாபனை பண்றார். அந்த புது உலகத்தை ஸ்தாபனை பண்றதுக்கு வேற யாரு வேணும்?
பரமாத்மா வந்து ஸ்தாபனை பண்றாரு. அது ஸ்தாபனை பண்றதுக்கு வேற யார் வேணும்? பிராமணர்கள் அவசியம் தேவை. तो जो पवित्र भी बनती होंगी, राजयोग भी सीखती होंगे. இந்த எப்படிப்பட்ட பிராமணன் வேணும்? பவித்திரமாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் வேணும். ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட பிராமணர்கள் வேணும். யாரெல்லாம் ராஜயோகம் கத்துக்கிறாங்களோ அவங்களாம் என்ன செய்யறாங்கன்னு அர்த்தம்? புது உலகத்தை ஸ்தாபனை பண்றாங்க. யாரெல்லாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு பவித்திரதாவை கடைபிடிக்கிறாங்க அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு அர்த்தம்? புது உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய காரியத்துல பாபாவுக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். हम ब्रह्मा कुमार कुमारियां तो पवित्र बन रहे हैं. நாம் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் பவித்திரமாயிட்டு இருக்கிறோம். பாப் ஏனி கேட்டே கர்ப்பா சோடோ. பாபா வந்து நமக்கு வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு இந்த இயக்கத்துக்கு வாங்க அப்படி சொல்லல. என்ன சொல்றார் பாபா? வீட்டுல இருங்க, இல்லறத்துல இருங்க. இல்லறத்துல இருந்து இல்லறத்தை என்ன செய்யுங்கிறார் பாபா? நல்லறமா ஆக்குங்க. நல்ல ஒரு அறமுடைய ஒரு இல்லறமா ஆக்குங்கன்னு சொல்றார் பாபா. அப்ப நல்ல அறம் எது? குடும்பத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக வாழ வேண்டும். அதுதான் நல்ல ஒரு இல்லறம். ये बाप दादा नाम बहुत अच्छा है. பாப் தாதா என்ற பெயர் ரொம்ப நல்லா இருக்கு. பாப் தாதாங்கிறத பாபா இன்றைக்கு 2வது முறையா நினைவுபடுத்துறாரு உங்களுக்கு. பாப் தாதாங்கிற பேரு நல்லா இருக்கு. தாதேசி வருஷா மில்தாங்க. உங்களுக்கு ஆஸ்தி யார்கிட்ட கிடைக்கிறது? தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. தாத்தா யாரு? சிவ பாபா. அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். பிரம்மா தோ பத்தித்து தானா? பிரம்மாவும் பத்தித்தமானவரா தானே இருந்தாரு. பெலே பெலே சிரேஷ்டாச்சாரி பூஜ்ய மகாராஜா தா. இந்த பிரம்மா இப்ப வேணா பத்தித்தமா இருக்காரு சொல்லலாம். ஆனா இவர் எப்பேற்பட்டவர்? முதல்ல இவர் தான் சிரேஷ்டாச்சாரி பூஜ்ய மகாராஜாவாக இருந்தாரு. இவருடைய பதவி பாருங்க, எவ்வளோ பெரிய பதவி. என்னவா இருந்தாரு? பிரம்மா பாபா முதல்ல சிரேஷ்டாச்சாரி பூஜ்ய மகாராஜாவா இருந்தார். இப்போ கடைசி ஜென்மத்துல தான் பத்தித்தமாகி விட்டாரு. இப்போ இது இவருடைய இறுதி பிறப்பாகும். இஸ் துனியா में कोई भी पावन है ही कहा? பாபா கேட்கிறார். இந்த உலகத்துல பாவனமானவங்க எங்க இருக்காங்க? ஒரு ஆள் கூட கிடையாது. இந்த உலகத்துல பாவனமானவங்க ஒரு ஆள் கூட இருக்கவும் முடியாது. பாவன் துனியா में कोई याद नहीं करते. தூய்மையான உலகத்துல என்னை யாரும் நினைப்பதில்லை. गाया हुआ भी है आत्मा परमात्मा अलग रहे बहुत काल. பாடப்பட்டுள்ளது ஆத்மா பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தது. इसका किस्सा भी तुमने समझा. இப்படி எழுதியிருக்கிறாங்க, பாடியிருக்காங்க. அவளைத்தான் ஆத்மாவும் பரமாத்மாவும் எவ்வளவு காலமாக பிரிந்திருந்தார்கள் அந்த கணக்கை பற்றி நீங்க தான் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. வேற யாருக்கும் அந்த கணக்கு தெரியாது. सूर्यवंशी जो है वो पहले पहले अपना वर्षा लेने आएंगे. சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் முதல்ல தன்னுடைய ஆஸ்தி அடைவதற்காக பாபாவிடம் வருவார்கள். अब आत्मा शरीर छोड़ कर गई कहती स्वर्ग बतारा. இந்த உலகத்துல ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடுச்சுனால என்ன சொல்றாங்க? சொர்க்க பதவிய அடைஞ்சு விட்டார், சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. பாபா உடனே என்ன சொல்றாரு? நீங்க நினைக்கிற மாதிரி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். அப்புறம் எதுக்கு அவங்கள நரகத்துக்கு கூப்பிடுறீங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குதா? என்ன செய்யறாங்கன்னே புரியாமலே செய்யறாங்க. साधु संत आदि भी मरते हैं, उनकी भी वर्षी मनाते हैं, भोग लगाते होंगे. சாது சன்னியாசிகள் கூட சரீரத்தை விட்டு சென்று விட்டால் அவர்களுக்கு என்ன பண்றாங்களா? அந்த வருடத்தினுடைய நினைவுனால கொண்டாடுறாங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு படையெல்லாம் படைக்கிறாங்க. जब कहते हैं ज्योति ज्योत समाया फिर भोग क्यों लगाते. சாது சன்னியாசிகள் சரீரத்தை விட்டு போயிட்டா உலகத்துல எல்லாருமே சொல்றது என்ன? ஜோதி ஜோதியோட போய் கலந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த கலந்து போன ஆத்மாவுக்கு ஏன் போக வைக்கணும்? வருட தினத்தை ஏன் கொண்டாடணும்?
ஒரு வருடம் ஆயிடுச்சுன்னு திதியை கொண்டாடணும் கேட்குறாரு பாபா. கலந்த சோல் எங்கிருந்து வரும்? சரீரம் அழிஞ்சு போச்சு, எரிச்சாச்சு. ஆத்மா கலந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி கொண்டாட முடியும்? சொல்றது ஒன்றா இருக்கு, செய்யறது ஒன்றா இருக்குன்னு சொல்றாங்க பாபா. ரெண்டுத்துக்கும் விஷயம் ஒத்து போகவே இல்லையே அப்படின்னு சொல்றார் பாபா. ஷரீர் து கலாசுவா, சரீரம் அழிந்து விட்டது, ஆத்மா ஜோதியோட கலந்து விட்டது. அப்புறம் அந்த ஆத்மாவை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கலந்து போன ஆத்மா, ஜோதியோட கலந்து போன ஆத்மா மறுபடியும் எப்படி வரும்? அதோட கலந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப ஆத்மா அழியக்கூடியதாக தான் காட்டியிருக்கிறாங்க சாஸ்திரங்கள். அநேக அநேக மத்துஹே சொல்லிட்டு என்ன சொல்றார் பாபா? அநேக அநேக வழிமுறைகள் இருக்கு. பல பல வழிமுறைகள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு போறாங்க. ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கணும்? ஆத்மா ஜோதியோட போய் கலக்காது. எந்த ஒரு ஜோதியும் பரம் ஜோதியோட போய் கலக்காது. பரமாத்மா ஜோதி எல்லா ஆத்ம ஜோதியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறாரு பாபா. இதைத்தான் அப்படி சொல்லி வச்சிருக்கணும் உலகத்துல. ஜோதியோட ஜோதி கலந்துருச்சு அப்படின்னு இதை தெரியாம அப்படி சொல்லி வச்சிருக்கலாம். ऐसे भी कहते हैं मनुष्य मोक्ष पाता है फिर आता नहीं है, मोक्ष को पाया तो और ही खुशी मनाना चाहिए. அடுத்து சொல்றார் பாபா, சில பேர் இப்படியும் சொல்றது உண்டு, சரீரத்தை விட்டு போன ஆத்மா மோட்சத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. மோட்சத்தை அடைஞ்ச ஆத்மா மறுபடி வராது இல்லையா? அப்ப ரொம்ப சந்தோஷத்துல கொண்டாடணும். அவங்க நடிக்கிறதுல இருந்து விடுபட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். फिर उनको याद भी नहीं करना चाहिए, மோட்சம் அடைஞ்ச ஆத்மாவை நினைக்கவே படாது. ये भी तुम जानते हो, இதெல்லாம் நீங்க தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. மனிதர்கள் ஒரு பாபாவை நினைக்கிறாங்க, தெரியாம நினைக்கிறாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வல்லல் ஒரு பாபா. சபி ஆத்மாக்கு வாபஸ் ஜானா ஹே, எல்லா ஆத்மாக்களுமே வாபஸ் வீடு திரும்பணும். பாபா தான் ஞான கடலானவர், பத்தீத பாவனமானவர். वो बापा का राज्य को सिखलाते हैं. பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். வேற என்ன செய்யறார் பாபா? அனைவரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறார். இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட அமாவாசையாகும். அரை கல்பத்தினுடைய இருளானது இப்போ முடிவடை போகின்றது. இது ஒரு விளையாட்டு. பாபா சொல்றார், எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்துல இருந்தாங்க. புது உலகத்துல ஒரு தர்மம் தான் இருந்தது. புராணி துனியாமை ஜாடு கிட்னா படு ஜாத்தா ஹே. பழைய உலகம் ஆன பிறகு இந்த உலகங்கிற மரம் எவ்வளவு பெரிய மரமா வளர்ச்சி அடைந்து விட்டது. அநேக தர்மங்கள் இருக்கிறது. இப்போ அநேக தர்மத்தினுடைய விநாசம், ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இது யாரோட வேலை? ஒரு பாபாவோட வேலையாகும். शिव बाबा कहते हैं हमारा काम है. शिव बाबा சொல்றாரு, இது என்னோட வேலை, இது என்னோட வேலைங்கிறார் பாபா. அநேக தர்மத்தினுடைய அதர்மத்தை அழிச்சு ஒரு சத்திய தர்மத்தை நிலைநாட்டுறது பாபாவுடைய வேலை, என்னோட வேலைன்னே சொல்றார் பாபா. இந்த வேலையை யாரும் செய்ய முடியாது. கல்பா இந்த வேலையை நான் செய்கிறேன். सत्युग राजधानी के लिए राजीव को जरूर संगम पर ही सीख लाएंगे. சத்தியுக ராஜ்யத்தை பெறுவதற்கு சங்கமயுகத்தில் வந்துதான் உங்களுக்கு நான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பேன். सभी पतितों को पावन बनाते हैं. அனைத்து பதித்த ஆத்மாக்களை பாபா பாவனமாக்குகிறார். कहते हैं मैं आता हूँ बहुत जन्मों के अंत के जन्म अंत में जिसने पूरी 84 जन्म लिए हैं. என்ன சொல்றார் பாபா? நான் வருவது எப்போ வரேன்? இவருடைய அநேக ஜென்மத்தினுடைய கடைசி ஜென்மத்துல நான் இவருடைய சரீரத்துல வரேன். யாரு முழுமையா 84 பிறப்பு எடுத்திருக்கிறார்களோ அவரோட சரீரத்துல நான் வரேன். அதுதான் என்னுடைய ரதமாக முடியும். புராணி துனியா
மீ ஆக்கர் நெய் துனியா பன்னாத்தா ஹூம், பழைய உலகத்தில் வந்துதான் புது உலகத்தை உருவாக்குறேன், பத்தித்த உலகத்தை பாவனமாக்குறேன். என்னோட பேர் என்ன? வேலையை பற்றி சொன்னார் பாபா. என்னோட வேலை என்னன்னு சொன்னார் பாபா இன்றைக்கு. அடுத்து என்னோட பேர் என்ன? துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்குமே முஜிக்கு யாத் நீ கர்த்தே ஹேன். சுகமா இருக்கும்போது யாரும் என்னை நினைக்கிறது இல்லை, ஆனா துக்கத்துல எல்லாரும் என்னை நினைக்கிறாங்க. அப்ப படுனா துமாரா கம் ஹே. பாபா சொல்றார், நான் படிப்பு சொல்லி தரத்துக்கா வந்திருக்கிறேன். படிக்கிறது உங்களோட வேலை. மனுஷி கோர் அன்றியாருமே ஹே. மனிதர்கள் இன்றைக்கு ஆழ்ந்த இருள இருக்கிறாங்க, ஒன்னும் தெரியாம இருக்காங்க. இசுமி சாரி துனியாக்கு பேடா டுபா வாஹே. இன்றைக்கு முழு உலகத்தினுடைய படகும் மூழ்கி கிடக்கிறது. எதுல? துக்கத்துல மூழ்கி கிடக்க, துக்க கடல்ல மூழ்கி கிடக்கிறது. எவ்வளவு துக்கமா இருக்காங்க மனிதர்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எவ்வளவு துக்கம் இருக்கிறது. தும் சப்கா பேடா பார் கட்டி ஹோ. நீங்க எல்லாருடைய வாழ்க்கையினோட படகு என்ன பண்றீங்க? கரை சேர்க்கறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கிறீங்க. जो लाइट हाउस बने होंगे वो दूसरों को भी रास्ता बताते रहेंगे. யார் லைட் ஹவுஸாக ஆகிக்கொண்டே இருப்பார்களோ அவர்கள் பிறருக்கு வழி சொல்லிட்டே இருப்பாங்க. லைட் ஹவுஸோட வேலை என்ன? லைட் ஹவுஸ் எல்லாருக்கும் வழிகாட்டுது. அது மாதிரி சங்கம் யுகத்துல யார் லைட் ஹவுஸாக இருக்கின்றார்களோ அவங்க பிறருக்கு வழி சொல்லிட்டே இருப்பாங்க. बच्चों को बाप कैसे पढ़ाते हैं? ये तो साई खुशी रहनी चाहिए. குழந்தைகளுக்கு பாபா எப்படி படிப்பு படிப்பிக்கிறார்? இதை நினைச்சு நீங்க ஒரு நிலையான குஷியை கொண்டு வரணும். यहाँ आकर बहुत रिफ्रेश हो जाते हैं. இங்க குழந்தைகள் புத்துணர்ச்சி அடைஞ்சு போறாங்க. மதுபனுக்கு போயிட்டு வந்தாலே எப்படி இருக்கு? ஒரு வருஷத்துக்கு சார்ஜ் இருக்குமா? அடுத்து போற வரைக்கும் சார்ஜ் இருக்குமா? அவ்வளவு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அங்கிருந்து குழந்தைகள் வராங்க. बाहर जाने से नशा ही गुम हो जाता है. இங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போறீங்க, வெளியில போனாலே என்ன ஆகுது? பாபா ஏற்றி விட்ட போதை எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. பாப்சி பூரா பூரா वर्षा लेने की तमन्ना रखनी चाहिए. பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெறுவதற்கான ஆசையை கொண்டு வாங்க. அடியிலையும் எப்படி நடக்கணும்னு பாபாட்ட கேட்டு அவர் சொல்ற வழிபடி நடக்க வேண்டும். ஆகி தீர்த்தோ பர் பைதல் ஜாத்தே. ஒரு காலத்துல தீர்த்த யாத்திரையெல்லாம் நடந்தே போனாங்க, ரொம்ப எச்சரிக்கையா போனாங்க. ஈசமே तो बस ट्रेन में जाते हैं. இந்த காலத்துல யாத்திரைக்கு எப்படி போறாங்களா? ட்ரெயின்ல, பஸ்ல, அதுக்கு மேல ஃப்ளைட் மூலமா கூட யாத்திரைக்கு போயிட்டு வராங்க. எதுக்கு சொல்ல வர்றாரு பாபா? நடந்தே போன காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. மிருகங்களுடைய பயம் இருக்கும், இருட்டு பயம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் கூட என்ன பண்ணாங்க? ரொம்ப எச்சரிக்கையாக தான், பாதுகாப்பாக தான் போயிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? மாயாவுடைய பகட்டு, மாயாவுடைய ஆடம்பரம் ரொம்பவுமே இருக்கிறது. சத்தியமி பபக்கா தா ஃபிர் துவாபர் சே கிர்தா கயா. சத்தியுகம் மட்டும் என்ன சாதாரணமாக இருந்தது? ஆடம்பரமான ஒரு உலகம் அது. அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஆடம்பரம் எங்கேயுமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது, அங்கே மட்டும்தான் இருக்கும். அப்படி ஒரு ஷோ நிறைந்த ஒரு உலகம், ஆடம்பரமான ஒரு உலகம், ராயலான ஒரு உலகம் இருந்துச்சு. அந்த ஆடம்பரம் எல்லாம் துவாபரயுகத்திலிருந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. அஃபிர் பிச்சாட்மி ஷுரு ஹுவா. இன்கு மாயா கா பாம்ப் கா ஜாத்தா ஹே. இப்போ கடைசி நேரத்தில் இந்த மாயாவுடைய ஆடம்பரம் எல்லாம் உருவாயிடுச்சு. கிஸ்கு கஹோ சலோ சொர்க்குமே. மாயாவுடைய ஆடம்பரம், மாயாவுடைய ஒரு கவர்ச்சி இந்த உலகத்தில் அப்படி இருக்குது. யாருக்காவது வாங்க சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இங்கேயே சுகமாக தானே இருக்கிறோம், எங்களுக்கு என்ன குறை இருக்குது, எங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்கிறது, எங்களை போய் நீங்கள் சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்களேன்னு கேட்பாங்க. ஏன்னா இன்றைக்கு வாகனங்கள் இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, எல்லா சாதனங்கள் இருக்குது, எல்லாம் வசதியாக இருக்கிறோம், இதுவே எங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. செல்வம் இருக்குது, மாளிகை இருக்குது, ஆபரணங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, எங்களுக்கு போதும் அப்படின்னு
சொல்றாங்க. लक्ष्मी नारायण को भी जेवर है ना, हम भी पहन सकते हैं, कितना भी समझाओ फिर भी விஷய याद रहता है. லக்ஷ்மி நாராயண எவ்வளவு ஆபரணங்கள் அணிந்தவர்களா இருக்காங்க. தேவி தேவதைகளுக்கு அலங்காரமே எப்படி பண்றாங்க பக்தியில கூட. ஜடமூர்த்திக்கு கூட எவ்வளவு அலங்காரம் பண்றாங்க. உச்சந்தாலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கத்தாலேயே என்ன பண்றாங்க, ஆபரணங்களை போட்டு அலங்காரம் பண்றாங்க. லக்ஷ்மி நாராயண கூட எப்படி இருந்தாங்க, எல்லா ஆபரணங்களையும் அணிந்தவராக இருந்தார்கள். எவ்வளவு புரிய வச்சாலும் மனிதர்களுக்கு விஷம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருதான். எதை விஷம் சொல்றார் பாபா, விகாரம் என்ற விஷம்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் அவங்க பொருட்படுத்துறது இல்லை. அங்கே போய் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னால் அவங்க எதுவுமே பொருட்படுத்துறது இல்லை. बाप कहते तुम मेरी बात मानते नहीं हो, पावन नहीं बनती हो, तो मुझे बुलाती क्यों हो हे पतित पावन आओ. பாபா சொல்றார், நான் சொல்ற விஷயத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. எந்த விஷயத்த? தூய்மையாகுங்க, இந்த ஒரு ஜென்மா விகாரத்தை விட்டுடுங்கன்னு சொல்றேன். அந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு என்னை பதித்த பாவனை வாங்கன்னு உட்காந்து கூப்பிட்டீங்க? பதித்த பாவனை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்க இல்லையா? அப்ப நான் வந்து சொன்ன பிறகு நான் சொல்ற விஷயத்த ஏத்துக்கணும் இல்லையா? याद रखना, நினைவு வச்சுக்கோங்க. अभी नहीं मानेंगे तो धर्मराज द्वारा सजा दिलाएंगे. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தர்மராஜர் மூலமாக தண்டனை கொடுக்க வைப்பேன். डराते भी है, बाबा பயமுறுத்தவும் செய்கிறாராம். बहुत अच्छी विकार में जाती रहते, डर ही नहीं है. இவ்வளோ பயமுறுத்துறேன்னு அடி பின்னிடுவேன்னு சொல்லாம என்ன பண்றாரு பாபா, தண்டனை அடி கொடுப்பேன், இந்த தர்மராஜன் மூலம் கொடுக்க வைப்பேன் சொல்றாரு. ஆனாலும் கூட நிறைய குழந்தைகள் விகார வாழ்க்கையிலேயே தான் இருக்காங்க, விகாரத்தை விட மாட்டேங்கிறாங்க. பாபா சொன்னதை நினைச்சு பயமே இல்லைன்ட்டார் பாபா. அடி வாங்க வேண்டியதா இருக்குமே, அந்த அடி எப்படி இருக்குமோ தெரியலையே, அப்படி அதெல்லாம் நினைச்சு பயமே இல்லை. பயமுறுத்தினாலும் பயம் வரமாட்டேங்குதான். எவ்வளோ அடி வாங்க போறாங்க, கேட்க வேண்டான்ட்டார் பாபா. அடி வாங்கினதோட போச்சா, பதவியும் பிரஷ்டமாகிவிடும். புருஷார்த்துக்கு ஊஞ்சு பது பானா चाहिएனா, முயற்சி பண்ணி உயர்ந்த பதவி வாங்கணும் தானே. இதுக்கு விகாரத்து பின்னாடி இருக்கிறீங்க. இந்த ஒரு ஜென்ம விகாரத்தை உங்களால விட முடியாதா? संग दोष में ऐसा गिर पड़ते हैं, एकदम अपना पद गवा देते हैं. பாபா சொல்ல, உங்களை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உங்களோட சகவாசம் அப்படி இருக்கு. நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, நீங்க சேர சகவாசம் இருக்கு இல்லையா, அது அப்படி இருக்கு. அந்த சகவாசம் உங்களை என்ன பண்ணுது, கீழே தள்ளி விட்டுடுது. तुम जानती हो अभी हीरो आदि की खाने काली होती जा रही है, फिर बढ़ जाएगी. இப்போ குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, வைர சுரங்கங்கள் எல்லாமே காலி ஆயிட்டே போகுது. அடுத்து என்ன ஆகுங்கிறாரு பாபா, கலியுகத்தில் காலியா போயிடும், சத்தியுகத்தில் மறுபடியும் எல்லா சுரங்கங்களும் நிரம்பிவிடும். இங்க இருக்கிறதெல்லாம் அங்க வராது, அங்க எல்லாமே புதுசா தான் வரும். சோனி ஹீரோ கி பஹாடு होते हैं. சத்தியுகத்துல தங்க மலை வைர மலைகள் இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? தங்கமலை வைரமலை, வைரக்கற்கள் பெரிய பெரிய மலையா இருக்குங்கிறார் பாபா. हीरे जब खोद कर निकालते हैं पहले पत्थर होते हैं. வைரத்தை தோண்டி எடுக்கிறப்போ அது ஃபர்ஸ்ட் பெரிய கல்லா இருக்கும். அப்புறமா தான் அதை என்ன பண்றாங்க, அந்த பெரிய கல்லை சின்ன சின்ன வைர கற்களா சுத்தப்படுத்திட்டு சின்ன சின்ன வைர கற்களாக அதை தயாரிக்கிறாங்க. तुमको भी ज्ञान सीरान पर चढ़ाते हैं, तुम कितने अच्छे हो जाते हैं. அது போல பாபா என்ன சொல்றாரு, ஞானம் என்ற அந்த இயந்திரத்து மேல பாபா நம்மை ஏற்றி வச்சிருக்காரு. எதுக்காக? மெருகூட்டுவதற்காக. ஞானம் என்ற அந்த இயந்திரத்துல பாபா நம்ம ஏற்றி வச்சிருக்கிறார். அப்ப இது மூலமா நீங்க குழந்தைகள் கூட எவ்வளோ நல்ல குழந்தையாயிடுறீங்க. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर ही माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणिकाன முக்கியமான पॉइंट, अभी कयामत का समय है, इसलिए कोई भी पाप कर्म नहीं करना है. இப்பொழுது இறுதி நேரமாகும், எனவே எந்த பாவ கர்மமும் செய்ய வேண்டாம். अपनी कल्याण का पुरुषार्थ करना है, தனக்கு நன்மை செய்வதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். बहुत मीठा बनना है, மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும். क्रोध को छोड़ देना है, கோபத்தை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், बाप से पूरा पूरा वर्षा लेने की तमन्ना रखनी है. பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தி பெறுவதற்கான ஆசையை வைக்க வேண்டும். கதம் கதம் பர் பாப் கி ராய் लेनी है, அடி அடியிலும் பாபாவுடைய வழியை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். பாப் சமான் துக்கர்த்தா சுக்கர்த்தா பன்னா है, பாபாவிற்கு சமான் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவராக ஆக வேண்டும். वरदानम, स्वयं की संकल्पों की उलझन अथवा सजाओं से भी परे रहने वाले பாஸ்விதானர் பவ. வரதான் என்ன சொல்றாங்க பாபா? பாஸ்விதானர் ஆகணும். பாஸ்விதானர் கடைசியில தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இன்றைக்கு வரதானத்துல பாஸ்விதானர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாபா புரிய வச்சிருக்கிறார். பாஸ்விதானர் அட்டார் मन में भी संकल्पों से सजाना चाहिए. வரதான் என்ன சொல்றாங்க பாபா? தன்னுடைய எண்ணங்களுடைய குழப்பம் மற்றும் தண்டனையிலிருந்தும் கடந்திருக்கக்கூடிய பாஸ்விதானராக ஆகுங்கள். பாஸ்விதானர் என்றாலே அர்த்தம் என்ன? மனசுல குழப்பமான எண்ணம் வரக்கூடாது. சங்கல்பத்து மூலமா நீங்க தண்டனையை அடையாதீங்க. குழப்பமான எண்ணங்கள் வருது, துக்கமான எண்ணங்கள் வருது, கடுமையான எண்ணங்கள் வருது அப்படின்னா இது கூட ஒரு தண்டனை தானே. அந்த மாதிரி எண்ணங்கள் உங்க மனசுல வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்ன? பாஸ்விதானர். தர்மராஜ் கி சஜாओं की बात तो पीछे है. தர்மராஜர் மூலமா கிடைக்கக்கூடிய தண்டனையானது என்பது பின்னாடி தான் கிடைக்க போகுது. परंतु अपनी संकल्प को भी उलझन अथवा सजाओं से परे रहना, அந்த தண்டனை எல்லாம் வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ உங்களுடைய மனசுல குழப்பமான எண்ணங்கள் செய்வது, அதனுடைய தண்டனையை அடைவது, அதிலிருந்து கடந்திருக்க வேண்டும். இதுதான் பாஸ்விதானர் ஆகக்கூடியவர்களுடைய அடையாளமாகும். வாணி கரம் சம்பந்த் சம்பர்க்கி பாதத்தோ மூட்டி है. சொல், செயல், தொடர்பு, சம்பந்தம் இவை அனைத்துமே வெளிப்படையான ஒரு விஷயமாகும். लेकिन संकल्पों में भी उलझन पैदा न हो. ரொம்ப நுணுக்கமா குப்தமா எது இருக்கு? மறைமுகமா எண்ணங்கள் தானே, மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் தானே. இல்ல உங்க மனசுல வரக்கூடிய எண்ணங்கள்ல குழப்பமே உருவாக கூடாது. குழப்பமானது உற்பத்தியாக கூடாது. ऐसी प्रतिज्ञा करो, द பாஸ்விதானர் बनेंगे. குழப்பமான எண்ணங்களே மனசுல கொண்டு வர மாட்டேன் அப்படி ப்ராமிஸ் பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன ஆகலாம்? பாஸ்விதானராக ஆகிவிடலாம். ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, ஞான கிருத்து और योग की बत्ती ठीक हो तो खुशी का दीपक जगता रहेगा. ஞானம் என்ற நெய் மற்றும் யோகா என்ற அந்த விளக்கு திரியானது சரியாக இருந்தால் குஷியினுடைய தீபமானது எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கும். நல்லது. இன்றைக்கான ஹோம்ஒர்க் பாபா இந்த மாசம் முழுக்க நமக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறாரு? சக்தி கொடுப்பதற்கான சேவா பண்ணுங்க. சக்தி கொடுக்கறவங்க என்ன ஆயிடுவாங்க? சக்திசாலி ஆயிடுவாங்க. சக்தி கொடுக்கறவங்க என்ன ஆயிடுவாங்க? சீக்கிரமாவே
பூஜைக்குரிய ஆத்மாவாயிடுவாங்க. அதனால எல்லாருமே சங்கல்பா பண்ணுங்க மனசுல, இந்த மாதம் முழுக்க நான் என்ன பண்ணணும், சக்தி கொடுக்கக்கூடிய சிவ சக்தியாக ஆக வேண்டும். சக்தி கொடுக்கணும்னா யார்கிட்ட வாங்கணும் சக்தியை? சிவன்கிட்ட இருந்து தான் வாங்கணும். அந்த சிவன்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய சக்திகள் யாரு? சக்தி வாங்கக்கூடிய சக்திகள் யாரு? நம்ம தானே. சிவசக்திங்கிற டைட்டில் சோமானத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. अंतवाहक अर्थात अंतिम स्थिति, पावरफुल स्थिति ही आपका अंतिम वाहन है. பாபா சொல்றாங்க, சேவா செய்வதற்கு அந்தவாகக் வேணும். அதாவது நம்முடைய கடைசி நேர ஸ்திதி, பவர்ஃபுல் ஸ்திதி தான் சேவை செய்வதற்கான இறுதி வாகனமாகும். ஒரு வாகனம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த வாகனத்து மூலமா பல இடத்துக்கு போய் நிறைய சேவா பண்ணிட்டு வரலாம். வாகனமே இல்லைன்னா நமக்கு சேவா பண்ணுறது கொஞ்சம் குறைச்சி தானே சேவா பண்ண முடியும். ஒரு கார் இருக்குது, இல்லை ஒரு வண்டி இருக்குது, இல்லை ஒரு ஃப்ளைட் இருக்குன்னா அது மூலமாக சேவா பண்ணிட்டு வருது ஈஸியாக இருக்கும் இல்லையா? அது போல் பாபா என்ன சொல்றாரு, முழு உலகத்துக்குமே நீங்கள் சேவா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வாகனம் வேணும்? அந்த வாகனத்துக்கு பேர் என்ன? அந்த வாகக்கு. சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லப்படுது? அந்த வாகக் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரம் தயாராகணும்னா உங்கள் ஸ்திதி எப்படி இருக்கணும்? அந்த வாகனம் தயாராகணும்னா உங்கள் ஸ்திதி எப்படி இருக்கணும்? पावरफुल स्थितियाँ இருக்கணும். अपने रूप सामने एमर्ज कर फरिश्ती रूप में चक्कर लगावो. அந்த பவர்ஃபுல் ஸ்திதி நீங்கள் உங்கள் முன்னால் எமர்ஜ் பண்ணி, அந்த பவர்ஃபுல் ஸ்திதி வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்களோ, இறுதியில் உங்கள் ஸ்திதி எப்படி இருக்குமோ அதை உங்கள் முன்னாடி எமர்ஜ் பண்ணிட்டு, பாபா சம்பூர்ண நிலை சொல்கிறார் இல்லையா, அதை எமர்ஜ் பண்ணிட்டு ஃபரிஷ்தா ரூபத்தில் நீங்கள் சுற்றுங்க. இந்த வாகனத்து மூலமாக சுற்றுங்க. சகாஷுதோ சுற்றிட்டு என்ன பண்ணுங்க, எல்லா ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுங்கள். தப் கீத் காயங்கிக்கு சக்தியா ஆகை. நீங்கள் ஃபரிஷ்தா ரூபத்தில் சக்தி கொடுக்கக்கூடிய சேவை பண்ணும்போது ஆத்மாக்கள் எல்லாம் பாடல் பாட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பாடல் பாடுவாங்க? சக்திகள் வந்து விட்டார்கள் அப்படி பாட்டு பாடுவாங்க. फिर शक्तियों द्वारा सर्व शक्तियां स्वतः ही सिद्ध हो जाएगा. நீங்க சக்திகளை கொடுக்குறப்போ, சக்திகளாயிட்டு சக்திகளை கொடுக்குறப்போ சர்வ சக்திவான் தானாகவே என்ன ஆயிடுவாரா? பிரத்யக்ஷம் ஆகிவிடுவார். நல்லது. ஓம் சாந்தி.